வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ஒரு கிளைமேட் எமர்ஜென்சியை தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிலரத்தனமான மலினமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சங்கிகள் தொடர்பாக தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம். தென் தமிழகத்தை முழுவதுமாக புரட்டி போட்டிருக்கிற மழை, ஒரு வரலாறு காணாத மழையை தென் தமிழகம் சந்திச்சிருக்கு. 4 மாவட்டங்கள், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படின்ற இந்த 4 மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய டேமேஜை சந்திச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு மழையை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஒரு 150 ஆண்டுகள்ல இல்லாத மழை, ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்ஞ்சிருக்குன்ற மாதிரியான தகவல் எல்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. வெதர் ஃபோர்காஸ்ட் பண்றவங்களே ரொம்ப பயங்கரமான அலர்ட்டை, எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப சமீபமாக மிக்ஜம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பை சென்னை சந்திச்சது. சென்னையில் ஒரு மிகப்பெரிய லாஸ் அதனால சந்திச்சோம். வெள்ளத்துல வாகனங்கள் அடிச்சு செல்லப்படுற காட்சி, வீடுகள்ல ஃபுல்லா தண்ணி உள்ள புகுற காட்சி, மக்கள் பட்ட அவதி எல்லாத்தையும் நம்ம இந்த கடந்த கொஞ்ச நாட்களாக எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். சென்னை எப்படியாவது மீட்கணும், சென்னை ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் போய் உதவி பண்ணுங்க, அரசு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இப்பதான் நம்ம டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சூழல்ல தான் இந்த 4 மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அங்க ஏற்பட்ட மழையினால நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கான மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு. மக்கள் எல்லாம் நம்ம அவதிப்பட்டு இருக்காங்க. வீடு இடிஞ்சு விழுற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மழை சென்னையில பெஞ்சிருந்தா சென்னை என்ன ஆகிருக்கும் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் என்னவா இருக்கு, இந்த எமர்ஜென்சியை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், இந்த டிசாஸ்டர் நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம், அரசுகள் இதை நோக்கி சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டத்தில் அரசுகள் இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் நம்ம இனிமேல் புறக்கணிக்க முடியாது, முற்றிலும் அதை நிராகரிக்கவே முடியாது. அது கொடுக்குற சவால்ன்றது அன்இமேஜினபிளா இருக்கு. ஒருத்தருடைய வாழ்நாள் சேமிப்புல என்ன பண்ணலாம், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ணலாம், அதிகபட்சமாக ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு கார் வாங்க முடியும், ஒரு லைஃப் லாங் ஒரு வேலைக்கு போனார்னா. அப்போ அந்த ரெண்டுமே ஒரு மலையில தாங்க மாட்டேங்குது. அது சென்னையில இருந்தாலும் சரி, நீங்க சென்னையில இல்ல நான் வேற ஊர்ல போயிருக்கேன்னு சொல்லி ஊர்ல இருந்தாலும் இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இதை நம்ம எப்படி சரி செய்ய போறோம், ஒரு சமூகமாக நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து நகர போறோம், இதுல எப்படி நம்ம மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம், எப்படி அவங்களை காப்பாற்றலாம், எப்படி ரீச் அவுட் பண்ணலாம், அங்க இருக்கிற நபர்களை எப்படி அலர்ட் பண்ணலாம்னு எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இதுலயும் நம்ம அரசியல் செய்யலாம், இல்ல இதுலயும் நமக்கு என்ன ஆதாயம் வேணும், இதன் வழியாக நம்ம என்னத்தை சாதிச்சுக்கலாம், நம்ம மேதாவியா காமிச்சுக்கலாமா, இல்ல குறை சொல்லலாமா, குற்றம் சொல்லலாமான்னு இதுலயும் வலதுசாரிகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருதுன்றது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. ஒரு மனிதர்கள் தானா, இந்த டைம்லயும் எப்படி உங்களால பேச முடியுதுன்ற கேள்வி நமக்கு முன்வைக்குது. குறிப்பாக நேற்று இரவுல இருந்து இன்னைக்கு முழுக்க ஒரு கேள்வியை பலரும் முன்வைக்கிறாங்க வலதுசாரிகள். குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடங்கி அந்த கட்சியில் இருக்கிற அல்லுசல்ல இருந்து அந்த கட்சியை வெளியில இருந்து சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கிற நடுநிலையாளர்கள் வரை எல்லாரும் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர் ஒரு எழுத்தாளராக அறியப்பட்டிருக்காரு, ஒரு இயக்குனராக அறியப்பட்டிருக்காரு. அவருடைய திரைப்படங்கள் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவர் களத்துல நின்றுட்டு இருக்காரு, மக்கள் கூட நின்றுட்டு இருக்காரு. அதிகாரிகளுடன் கலந்து எங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ மக்களை ரெஸ்கியூ பண்ற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 2 நாட்களாக இந்த வேலையை அவர் ஒருங்கிணைத்து செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு அங்க ஒரு அறிமுகம் இருக்கு அந்த பகுதியில. அவருடைய சொந்த ஊர், அந்த ஊர் தான் அவருடைய நேட்டிவ் பிளேஸ். அங்க போய் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் எழுப்புற கேள்வின்றது, இவர் யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு, என்ன கெப்பாசிட்டியில அவர் உதயநிதி ஸ்டாலின் கூட நின்றுட்டு இருக்காரு, இந்த டைம்ல எதுக்கு அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு, இவர் அரசு அதிகாரியா இல்ல வேற ஏதாவது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரா, இவர் ஏன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட அங்க நின்றுட்டு இருக்காருன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதாவது மாரி செல்வராஜனுடைய சொந்த ஊர் தென் தமிழகம் தான். அந்த பகுதியை சேர்ந்ததான் அவருடைய எல்லா திரைப்படமும் அந்த மண்ணை சார்ந்துதான் இருக்கு. அதுல இருந்துதான் அவருடைய கதை எழுத்துக்கள் உருவாகிறது, கவிதை உருவாகிறது, அவருடைய திரைப்படங்கள் உருவாகுதுன்னு அவரே பல இடங்களை தெரிவிச்சிருக்காரு. அந்த ஊருக்கு ஒரு பாதிப்பு அப்படின்ற பொழுது இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அவர் சென்னையில தான் இருக்காரு, சேஃபா தான் இருக்காரு, அவருக்கு இங்கே ஒரு வீடு இருக்கு, ஒரு ஃபேமிலி இங்க இருக்காங்க அப்படின்ற போது அவர் போகாம கூட இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அங்க போய் போகணும், ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு அடிப்படையில அவர் போறாரு. அண்ட் இது ரொம்ப புனிதமான ஒரு விஷயமானு கேட்டீங்களா, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு சந்தோஷ் நாராயணன் சென்னையில வெள்ளம் வந்தப்போ சந்தோஷ் நாராயணன் இறங்கி வேலை செஞ்சாரு. ஒரு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நடிகர்கள், பிரபலங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா அவங்க செய்ய போறாங்க. அப்படி மாரி செல்வராஜ் அவருடைய ஊருக்கு போய் அந்த வேலையை செய்யறாரு. அதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி, அதாவது உதய ஸ்டாலின் கூட அவர் இருக்காராம், 2 பேரும் ஒரு படம் பண்ணிட்டாங்க, அதனால மாரி செல்வராஜ் போகக்கூடாதா? அதுவும் ஒரு அசாதாரண சூழல்ல, இவ்வளவு மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கிற சூழல்ல, இன்னமும் கிராமங்கள்ல தனித்தனி தீவுகளாக மக்கள் துண்டிக்கப்பட்டிருக்காங்க. அங்க நிறைய ஆறு குளம் போகிற பகுதி. அது மக்கள் ரீச் அவுட் பண்ண முடியல. ஹெலிகாப்டர் கொண்டு வரணும், இல்ல எங்கேயாவது மாரி செல்வராஜ் திமுக அரசை உதயநிதி ஸ்டாலின் போய் அந்த இடத்துல புகழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவர்கிட்ட போய் பைட் கேட்கும்போது அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு. ஹெலிகாப்டர் இங்க தேவைப்படுது, இங்க போய் ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆட்களை கூட்டிட்டு வரதுக்கு எல்லாமே துண்டிக்கப்பட்டுச்சு, இங்க நம்மளால உள்ளே போக முடியாது, போட் எடுத்துட்டு செலுத்திட்டு போக முடியல நம்மளால, ஏன்னா தண்ணியோட வேகம் அவ்வளவு மோசமா இருக்கு, மக்கள் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை இப்படி வெளியே கொண்டு வரணும், ரெஸ்கியூ பண்ணணும்னு ரொம்ப அக்கறையாக அந்த மக்கள் மீது உள்ள அன்புல அவர் பேசிட்டு இருக்காரு. இது சுமந்த் ராமன் கேள்வி எழுப்புறாரு. யார் இவர் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஜாலியாக இங்க ட்வீட் போட்டு இருக்கிற ஒரு நபர் அங்க களத்துல போய் மக்களை காப்பாற்றணும்னு அரசு கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை கேள்வி எழுப்புறாரு. என்ன கெப்பாசிட்டியில அவர் போய் அங்க நின்றுட்டு இருக்காரு, அவர் என்ன அரசு அதிகாரியா,
தங்கம் திணறசை தாண்டி அவர் வந்து இப்படி முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. இப்ப வந்து இதுதான் பிரச்சனையா? ஏன் 4 மாவட்டங்கள் வந்து அங்க சிக்கிட்டு இருக்கு. 4 மாவட்டங்கள்ல வீடு வந்து அடிச்சு நொறுக்கப்பட்டு இருக்கு. கடைகள்லாம் மூழ்கி போயிருக்கு. கலெக்டரேட்டே மூழ்கி போயிருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண சூழல்ல ஒரு டிசாஸ்டர்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு சுனாமி என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த மாதிரி அந்த மாவட்டங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய டிராஜடியை அந்த மாவட்டம் சந்திச்சிருக்கு. அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அங்க போய் வேலை பார்க்குறாங்க. அது இல்லாத நபர்களும் வேலை பார்க்குறாங்க. யாரால சோஷியல் மீடியால முடியுமோ சோஷியல் மீடியாவில் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஃபேஸ்புக்ல இன்ஃபுளுசஸா இருக்கக்கூடிய நபர்கள், ட்விட்டர்ல இன்ஃபுளுசஸா இருக்கக்கூடிய நபர்கள், அவங்கலாம் ஆர்கனைஸ் ஆகுறாங்க. ஆர்கனைஸ் ஆகி அந்த மக்களுக்கு என்ன போய் சேரணும், அங்க யார் கூட தொடர்புல இருக்காங்களோ அவங்க இங்க பேசுறாங்க, என்ன வேணும்ன்ற ஹெல்ப் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சமைச்சு சாப்பாடு போகுது, பள்ளிவாசல்கள் திறக்கப்படுது, அங்க வந்து வர நபர்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க அங்க கூப்பிடுறாங்க. அவங்க இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க தங்களுடைய வேலையை இயன்ற வேலையை அவங்களால செய்யறாங்க. அங்க சாப்பாடு கொடுக்க முடியுமா, யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமான்ற வேலையை எல்லா பக்கமும் வாலண்டியர் செஞ்சுட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிற சூழல்ல ஒரு இயக்குனர் எப்படி போலான்ற கேள்வின்றது எவ்வளவு அபத்தமா இருக்கு. மாரி செல்வராஜுடைய இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் அங்க போகும்போது அவர் இருக்காரு. இது வந்து ஒரு பிஆர் ஸ்டண்டா? நிஜமாவே நடக்கக்கூடிய பிஆர் ஸ்டண்ட் எங்கேயாவது இவங்க கேள்வி எழுப்பிருக்காங்களான்னு கேட்டா நமக்கு அதெல்லாம் இந்த பார்வை, இந்த புத்தி அப்படின்றது எங்கிருந்து வருதுன்றது நமக்கு நிச்சயமா தெரியல. பிஆர் ஸ்டண்ட் செய்யற வேலைகள் எதையும் கேள்வி கேட்காம அதை வந்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. பீச்ல ஒரு 4 குப்பையை பொறுக்கிட்டாருன்னா உடனே பாருங்க அது பிஆர் ஸ்டண்டா இருந்தா கூட வாவ் கிளீன் இந்தியாக்காக எவ்வளவு சூப்பரா வந்து அவர் பீச் எல்லாம் கிளீன் பண்றாரு, குப்பையெல்லாம் பொறுக்கிறாரு, நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா பிஆர் ஸ்டண்டா கொண்டாடுறாங்க. நிஜமாவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மக்களுக்காக நிற்கக்கூடிய நபர்களை அவர்களை கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, இழிவுபடுத்தி ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமை இதை வந்து கேள்வி கேட்குது. அண்ணாமலை வந்து ஒரு தமிழக பாஜக தலைவராக இருக்காரு. அவர் கஞ்சனா நிறைய பிரச்சனைகளை கேள்வி எழுப்பலாம். அந்த மக்களுக்கு சரியான நிவாரணம் போலன்னு சொல்லலாம், இல்ல என்னென்ன கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், இல்ல யாருக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை செய்யல, அரசு செய்ய தவறிடுச்சு, உதயநிதி ஸ்டாலின் இதை செய்ய மறுக்கிறாருன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். ஆனா இதை எதையும் சொல்லாம ஒரு இயக்குனர் எதுக்கு அங்க இருக்காரு, நீங்க என்ன சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா, அந்த ஷூட்டிங் அது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார். அப்படின்னா இது எவ்வளவு அபத்தமான ஒரு ஒரு கேவலமான அரசியலை தமிழ்நாட்டில் இவங்க விதைக்கிறாங்கன்ற கேள்வி நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். அண்ட் மாரி செல்வராஜ் மாதிரியான நபர்கள் இன்னைக்கு தன்னார்வலர்களாக பலர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களை அடுத்த முறை ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவங்க களத்துக்கு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு செகண்ட் தாட் வரும். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மக்களுக்காக போய் நிற்கிறாங்க. ஆனா மக்களுக்காக போய் நிற்கிறதே இப்படியான நபர்கள், வலதுசாரிகள், சங்கிகள் கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க போவாங்களான்ற கேள்வி அப்படின்றது நிஜமாவே அவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும், ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஒரு செகண்ட் தாட்டை நிச்சயமா இது கொடுக்கும். அந்த அளவுக்கு மோசமாக இதுலயும் கூட நம்ம என்ன அரசியல் செய்யலாம், என்ன இதன் மூலமாக என்ன அரசியல் லாபத்தை நம்ம வந்து பெறலாம்ன்ற அந்த நோக்கு மட்டும்தான் பாஜகவினருக்கும் பாஜகவினரை ஆதரிக்கூடிய நபர்களுக்கும் இருக்கின்றதுதான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு வருத்தமான உண்மை. அண்ட் இவங்கெல்லாம் சொல்றது கூட ஓகே, பாஜகவினுடைய அரசியல் அவங்களுக்காக பண்றாங்க கூட, அது அப்படி கூட நம்மளால ஒத்துக்க முடியாது. நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சுமந்த் ராமனா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலையுடைய அடுவரீடுகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இதுக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொருத்தர் வந்து ரொம்ப பயங்கரமா போட்டுக்க ட்வீட், மாரி செல்வராஜா மிரட்டுற மாதிரி, இதோட நிறுத்திக்கோ மாதிரி, நான் வேணா மேலாண்மை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமைச்சரா போட்டுடலாமா, மாறி வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமைச்சரா போட்டுடலாமா, படம் எடுக்கிறதோட நிறுத்திக்கோ வந்து மிரட்டுறாரு. அவர் யாருன்னா மூத்த பத்திரிகையாளர். ஏழ்மையிலும் செம்மையாக வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே, சிலிண்டர் தூக்குறவங்களுக்காக, பீஸா டெலிவரி பண்ற பையனுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய, சிலுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தியாகி ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. மாறி வந்து மிரட்டி ட்வீட் போட்டிருக்காரு. பாஜக காரங்க கோபப்படுறாங்கன்னா ஓகே, அரசியலுக்காக பண்றாங்க கூட வச்சுக்கலாம். நீங்க எதுக்குப்பா பண்றீங்க? மிஸ்டர் நடுநிலையாளர், எந்த பக்கமும் சாயாத நடுநிலையாளர், எல்லா பக்கமும் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையாளர், மக்களுக்காகவே, அதுவும் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அன்றாட கூலிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்காகவே தினந்தோறும் உட்கார்ந்து சிந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேதாவி மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவரெல்லாம் என்ன கேட்டகரியில சேர்க்கறதுனே தெரியல. ஒரு பக்கம் பாஜக காரங்க அரசியலுக்காக பண்றாங்க, அவங்களுடைய லாபத்துக்காக பண்றாங்கன்னா நீ எதுக்கு போயிருக்க? நீ கூட தான் போனீங்க, எல்லா இடத்துலயும் போய் மக்களுடைய பிரச்சனை எல்லாம் கேட்டீங்க ரோட்ல. அப்ப யாராவது வந்து கேட்டானா என்னப்பா பண்ணிட்டு இருக்க ரோட்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன கேள்வி கேட்டு இருக்க, என்ன கேனத்தனமா கேள்வி கேட்டு இருக்க, யாராவது வந்து கேட்டாங்களா? அப்பெல்லாம் யாரும் கேட்கல. அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு டிசாஸ்டர் நடக்குது, ஒரு கிரைசிஸ் நடக்குது. இந்த கிரைசிஸ் சமயத்துல எல்லாரும் வந்து வேலை செய்யறாங்க, எல்லாருடைய ஹெல்ப்பும் அரசுக்கு தேவைப்படுது. அரசை வந்து அந்த இடத்துல புகழ்றாங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி ஒரு இடத்துல இவர் அடிச்சு விடுற மாதிரியே தண்ணியே இங்க ஓடலையே, இங்க பிரச்சனையே இல்லையே, அங்க சாவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி அடிச்சு விட்டுருந்தா மேபி அவர் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிருப்பாரு போல. அங்க மாரி செல்வராஜ் எந்த கருத்துமே அவர் தெரிவிக்கல. பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அந்த இடத்துல உள்ள போக முடியலன்னு சொல்றாரு. ஹெலிகாப்டர் வரணும்ன்றாரு. போட்டால உள்ள போக முடியல, அவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்குன்றத சொல்றாரு. இதுல என்ன இருக்கு பிரச்சனைன்றது தெரியல. இப்படி அரசுடன் இணைந்து யார் வேலை செய்தாலும், இல்ல அரசு வேலை செய்யறதும் உங்களுக்கு பிரச்சனை, அரசு வேலை செய்யக்கூடாது, மக்கள் இன்னும் துன்பப்படணும், இல்ல இன்னும் ஒரு பெரிய டிராஜடி வந்தா இவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே மழை இதுக்கெல்லாம் வந்து இவங்க போர் அடிச்சிருச்சு, மழையில வந்து மக்கள் கஷ்டப்படுறதுலாம் வந்து இதை வைத்து அவங்களால அரசியலாம் செய்ய முடியல. அடுத்தது பூகம்பம் வரணும்,
சுனாமி கூட இவனுங்க வந்தாலும் சந்தோஷப்படக்கூடிய நபர்களாக தான் இவர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு மக்களை பத்தின அக்கறை சுத்தமா கிடையாது. எல்லா இடத்துலையும் இவங்களோட புத்தியை வச்சு எப்படி ஒரு அரசியலை கற்பிக்கலாம், எப்படி உள்நோக்கத்தை கற்பிக்கலாம், எப்படி மக்களிடையே அரசியல் கெட்ட பேரை உண்டாக்கலாம், இல்ல அந்த தனிப்பட்ட நபரை எப்படி நம்ம காலி பண்ணலாம், மக்களினுடைய அடிப்படையான பிரச்சனை எதை குறித்தும் எங்களுக்கு அக்கறையே கிடையாது. ஆனா கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் நான் மத்தவங்களை பத்தி தப்பா பேசி அவதூறு பேசி அவர்களை மிரட்டி உருட்டி என்னோட அரசியல் ஆதாயத்தை அடைஞ்சிப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் நிச்சயமாக தோலுரிக்கப்படணும் அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற வேலையில நேற்றைய தினமே வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி தமிழக பாஜக இருக்கக்கூடிய பொறுப்பாளர், அவர் வந்து ஒரு ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன், இவர்தான் வந்து ஒரு மிகப்பெரிய மேதாவி, தமிழக பாஜகவின் அரிய சொத்து, ஒரு திங்க் டேங்கே அவர் தான். அவர் மண்டை ஃபுல்லா மூளை தான், உடம்பு ஃபுல்லா மூளை தான். இவர் தான் வந்து கேடி ராகவன் வந்து வீடியோ காலில் பேசினது பொண்ணே கிடையாது பையன் தான் சொல்லி அவ்வளவு மூளை அவருக்கு. அந்த மாதிரியான கருத்தெல்லாம் முதிர்த்த நபர் வந்து ஒரு போட்டோ நேற்று போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களுக்கு கால் பண்ற மாதிரியான போட்டோ. அதுக்கு வந்து கேப்ஷன் வந்து அக்கா எங்க இருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க். அதாவது தூத்துக்குடி வந்து தண்ணியில மறந்துட்டு இருக்கான், கனிமொழி எம்பியை காணல, உங்களுக்கும் பாஜகவுக்கும் 1000 கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக வாங்க அக்கா எங்க போயிருக்கீங்க, அவங்கள வந்து நீங்க பாஜகவுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லி மக்களை பழி வாங்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப உருக்கமான ஒரு பதிவு. ஆனா எங்க இருக்காங்க கனிமொழி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்துல இருந்து அவங்க பிரச்சனை நடக்கிறதுல இருந்து அங்கதான் இருக்காங்க. அமைச்சர் கீதா ஜீவனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் ஒரே பேருந்துல உட்கார்ந்து மக்களை ரெஸ்கியூ பண்ற காட்சிகள், அந்த வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளங்கள் ட்ரெண்ட் ஆச்சு. அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் தான் அதை ஷூட் பண்ணி போடுறாப்புல. அதே வண்டியில மக்களா உட்காந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மக்களுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ மக்களை அங்கிருந்து ரெஸ்கியூ பண்றது, வேற இடத்துக்கு கூட்டு போறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, பால் பாக்கெட் கொடுக்கறது, இல்ல அவங்கள ஆபத்துல இருக்க மக்களை, சிக்கி இருக்கிற மக்களை எடுத்துக்கொண்டு வெளியே ரெஸ்கியூ பண்ற வேலை தான் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடியை சேர்ந்த அமைச்சர் கீதா ஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அப்புறம் தங்கம் தென்னரசு அங்கதான் இருந்தாரு, மனோ தங்கராஜ் அங்கதான் இருந்தாரு, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இங்க இருந்து போறாரு, ஏவே வேலு இங்க போறாரு. இப்போ இத்தனை அமைச்சர்கள் வந்து அங்க டிப்ளாய் இருக்காங்க, அங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கனிமொழியும் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த நபர் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம கனிமொழி அவர்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, அதாவது இவர் வந்து ஒரு செகண்ட் ட்விட்டரை ஸ்க்ரால் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு செகண்ட் சோசியல் மீடியாவை பார்த்திருந்தாருன்னா, ஒரு 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 2 நிமிஷம் நியூஸை பார்த்திருந்தாருன்னா, தூத்துக்குடியில் என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி பார்த்திருந்தாருன்னா அவருக்கு செய்தி கிடைச்சிருக்கும். யார் வேலை செஞ்சுட்டு இருக்கா, யார் வந்திருக்கா, யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற செய்தின்றது யாருக்கு வேணா கிடைச்சிடும். ஒரு 2 நிமிஷம் தான் போதும் நமக்கு அது என்ன நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. யார் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலாம், அவங்களுடைய அஜெண்டா அப்படின்றது மக்களிடையே வெறுப்பை பரப்புவது, மக்களிடையே உன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உனக்கு வேலை செய்யல, பாஜக பழி வாங்குறன்னு உன்னை பழி வாங்குறான்னு மக்களிடையே ஒரு பொய்ய பரப்பணுன்றதான் அவனுடைய அடிப்படையான நோக்கம். அப்படி ஒரு கேவலமான ஒரு கிரகட்ட வேலையை அந்த நபர் செஞ்சிருக்காரு. செஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்வீட்டை இன்னும் டெலிட் பண்ணல. அதாவது நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா, தப்பு செய்யறதுன்றது ஒரு சாதாரண இயல்பு தான். அது வந்து யார் வேணா பண்ணுவாங்க. ஒரு தவறுதலா ட்வீட் போடுறது, இல்ல ரெப்ரசன்டேட்டிவ் கேள்வி கேட்கிற அவசரத்துல நம்ம வந்து ஒரு பதற்றத்துல இல்ல டென்ஷன்ல கேள்வி கேட்டுருவோம். இன்கேஸ் அது தவறாக இருக்கும்போது அதுக்கு மன்னிப்பு கோருவது, மன்னிப்பு கேட்பது, தன்னுடைய தவறை ரிப்பீட் பண்ணாம இருக்குது, அதை டெலிட் செய்வது, அதை வந்து அதுக்கு ஒரு சாரி கேட்கறது அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இவர் வந்து இன்னமும் அந்த ட்விட்டை வந்து டெலிட் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 18-19 மணி நேரம் ஆயிடுச்சு. கனிமொழி அவர்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே தூத்துக்குடி மாவட்டத்துல மக்களா இருக்காங்க, உணவு கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற வேலையில கனிமொழி அவர்கள் எங்க இல்லவே இல்லை, அக்கா எங்க இருக்கீங்கன்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அது கிட்டத்தட்ட 19-20 மணி நேரம் ஆன பிறகுமா இருக்காது. அடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பதில போட்டாங்க, அங்கதாங்க இருக்காங்க, தூத்துக்குடியில இருந்தா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற கமெண்ட்டை ஃபர்ஸ்ட் அவர் போட்ட ட்வீட் கீழேயே அந்த கமெண்ட் வந்து போட்டாங்க. ஆனால் அதை கூட பார்க்காம, அதை கவனிக்காம, இல்ல அதை கவனிச்சுட்டு வேணும்னே ஃபேக் நியூஸ் தானே நம்ம பரப்புறது, ஃபேக் நியூஸ். அது எத்தனை பேர், ஒரு 10 பேரை போய் சேர்ந்தாலும் நல்லது தானே. ஒரு 10 பேரை இன்னும் ஹார்ட்கோர் சங்கிகளா மாத்தலாம், ஹார்ட்கோர் முட்டாள்களாக மாத்தலாம். அண்ட் சங்கிலா இருந்தாலே முட்டாளா தான் இருக்க முடியும். அதுதான் சிந்திச்சா எப்படி அவன் சங்கியா இருப்பான். ஸோ அவர்களை எப்படி அப்படியே தக்க வச்சுக்கலான்றதுக்கு தான் தொடர்ச்சியாக அந்த ட்வீட்டை கூட டெலிட் பண்ணாம இப்படிப்பட்ட நபர்கள் இன்னும் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கோரிக்கை அப்படின்றது ஒண்ணுதான், இது வந்து ஒரு கிளைமேட் எமர்ஜென்சி. இதுல எல்லாத்தையும் தாண்டி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஜாதி, மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி இருக்காங்க. இதுல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ணணும், அதுக்கான வேலையை நம்ம செய்யணும், அதை ஆர்கனைஸ் பண்ற வேலையை செய்யணும், ஏதாவது ஒரு கனெக்ஷனா இருக்கிறதுக்கான வேலையை செய்யணும். அதை தாண்டி போய் வேலை செய்யறோம் மிரட்டுறது, நீ எதுக்கு வந்தேன்னு கேட்கறது, நம்ம நல்லா சொகுசா உட்காந்துட்டு ஏசியை போட்டுட்டு நல்லா வீட்டுல குப்பரப்படுத்திட்டு உட்காந்து மத்தவனை கேள்வி கேட்டுட்டு இருக்குது, நக்கலா மிரட்டுறது அப்படின்றதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உங்களால முடிஞ்சா வேலை செய்யுங்க, இல்ல வேலை செய்யாம ஒதுங்கி நில்லுங்க. வேலை செய்யணும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.